தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. ஓபிஎஸ் ஆதரவாளராக அறியப்பட்ட அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் எம்எல்ஏவுமான வைத்திலிங்கம் இப்ப திமுகவில் இணைந்திருக்கிறார். உங்களுடைய பார்வை? திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரையில் அவர் இப்போது அரசியலிலே தனிமைப்படுத்தப்படுகிறார் என்பதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் அவரிடமிருந்து ஒவ்வொருவராக பிரிந்து செல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அரசியலில் இருப்பவர்கள் அல்லது அரசியலிலே தொடர்பவர்கள் அவர்களுக்கு ஒரு மொராலிட்டி வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஒரு கொள்கை பிடிப்பு இருக்க வேண்டும். அரசியலில் ஒரு கட்சியிலே இருந்தால் அந்த கட்சிக்கு விசுவாசமாக அந்த கட்சியை தாங்கி பிடிக்கிற தூண்களாக நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்க வேண்டுமே தவிர அந்த கூடாரத்தை காலி செய்கிற அந்த பணியிலே ஈடுபட்டால் அது என்னை போன்றவர்களுக்கு அது சரியாகப்படவில்லை. கிடைக்கும் திரு நண்பர் வைத்திலிங்கம் அவர்கள் எனக்கு நல்ல நண்பர் தான். இருந்தாலும் அவர் ஏதோ சில மன சங்கடத்திலே இருந்தார். அவருக்கு என்ன சங்கடம் இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவரை வளர்த்துவிட்ட இந்த இயக்கம், அவர் அம்மாவால் அறிமுகம் செய்யப்பட்டவர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டவர். அவருக்கு அரிய வாய்ப்புகளை கொடுத்தார். ஆனால் அதையெல்லாம் மறந்து இன்றைக்கு வேறு ஒரு மாற்று நிலைப்பாட்டை, அதுவும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு அவருடைய மனநிலைக்கு அவருடைய அரசியல் ரீதியாக கொண்ட ஒரு கொள்கைக்கு மாறாக ஒரு இயக்கத்திலே போய் சேருகிறார் என்று சொன்னால் உள்ளபடியே நான் திரு வைத்திலிங்கம் அவர்கள் அம்மாவுக்கு செய்கிற துரோகமாகத்தான் நான் கருதுகிறேன். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கண்ட இந்த இயக்கம், அவரிடம் பக்தர்களாக இருந்த எங்களை போன்றவர்கள் இன்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து அந்த இயக்கத்திலே நீடிக்கிறோம். அவருக்கு பின்னாலே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டோம். அந்த இரண்டு ஆளுமைகளுக்கு பிறகு இன்றைக்கு பொதுச்செயலர் புரட்சி தமிழர் எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடி அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும், இந்த இயக்கம் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரே நிலைப்பாட்டோடு தான் நாங்கள் தொடர்கிறோம். ஆனால் இப்ப அரசியலே இருப்பவர்கள் ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொரு நிலைப்பாட்டை எடுப்பது அரசியலுக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய கருத்து. எனவே அவர்கள் அதாவது அரசியலிலே நீடிப்பதும் அரசியலிலே கட்சி மாறுவதும் அவரவர் விருப்பம். அதிலே நான் குறை சொல்ல முடியாது. ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் இன்னொரு இயக்கத்திற்கு தாழ்வு. ஆனால் எந்த நோக்கத்திற்காக செல்லுகிறார்கள், எந்த காரணத்தோடு செல்லுகிறார்கள் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எனவே இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களிடம் மரியாதை குறைந்துவிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு குறைந்துவிடும். எனவே அரசியலை பொறுத்தவரையில் ஒரே நிலைப்பாட்டிலே இருந்தால்தான் அரசியலில் நீடிக்க முடியும். அரசியலுக்கும் நல்லது, மக்களிடமும் நல்ல பெயரோடு இருக்கலாம். இப்படி இடம் மாறி செல்லுகிற போது மக்களிடம் நாம் செல்வாக்கை இழந்து விடுவோம் என்பதை அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செம்மலை.